சாமியே சரணமையப்பா. இத்திருக்கோயில் நிறுவப்பட்டதுக்கு காரணம், எங்கள் ஊரில் சுமார் 150 சுவாமிகள் கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு மேலாக சபரிமலை யாத்திரை செல்கிறோம். ஆகையால் நமது ஊரில் ஒரு ஐயப்பன் கோவில் நிறுவ வேண்டும் என்று அனைவரும் தீர்மானித்து ஊராட்சி மன்றத்தினரிடம் கோரிக்கை வைத்தோம். அவர் எந்த விதத்தில் உடனடியாக தாராளமாக செய்யுங்கள், அதற்கு நான் முழு உத்தரவு தருகிறேன் என்று சொன்னார்கள். அதன்படி இந்த கோவில் நிறுவப்பட்டு கிட்டத்தட்ட ஓராண்டு காலத்துக்குள் கோவில் வேலைகள் அனைத்தும் முடிக்கப்பட்டு அவருடைய உதவியாலும் பொதுமக்கள் உதவியாலும் முழுக்க முழுக்க ஊராட்சி மன்ற தலைவர் திருக்கோயிலுக்காக 95% சொல்லுதவி பண உதவி கொடுத்தது மட்டும் இல்லாமல் தினம் தினம் கோயிலுடைய பணிகள் சோர்ந்துவிடக்கூடாது தோன்றிடக்கூடாது என்று தினமும் கோயிலுக்கு வந்து திருப்பணிகளை பார்வையிட்டு அவரால் என்னென்ன செய்ய முடியுமோ அனைத்தையும் அன்று முதல் இன்று வரை இப்பொழுது கும்பாபிஷேகம் நடந்து முடிந்திருக்கிறது. இதன்படி நல்லபடியாக இருந்து பொதுமக்களும் அவரும் சிறப்பாக அனைவரும் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பாக முடித்திருக்கிறார்கள். அதற்கு முதலில் ஊராட்சி மன்ற தலைவர்களுக்கு எங்கள் ஊர் சார்பிலும் விழா குழுவின் சார்பிலும் ஐயப்பன் பக்தர்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த ஊருக்கு எங்களுக்கு முதல்ல இந்த பாதபுரின்றது எங்களுக்கு தெரியாமல் இருந்தது. 1977 வருஷம் கிருஷ்ணர் கோயில் ஒன்று இங்கே நிறுவப்பட்டது. அந்த கோயிலுக்கு பேர் பாதபுரின்னு வச்சுருக்காங்க. அந்த பெயரை நம்ம தர்மசாஸ்தாவுக்கு வைத்தது எங்கள் பெரிய மகிழ்ச்சி. அதனால் பாதபுரி தர்மசாஸ்தா திருக்கோயில் உருவானதுக்கு அனைவரின் சார்பிலும் அனைவருக்கும் நன்றி கூறி நன்றி, வணக்கம்.